இன்னைக்கு என்ன குழம்பு செய்யறதுன்னு ரொம்ப குழம்பி போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாம 5 நாளைக்கு 5 விதமான ருசியான குழம்பு செய்து அசத்துங்க. இப்போ வாங்க ஒவ்வொரு குழம்பு ரெசிபியா பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். சுவையான காரக்குழம்பு. காரக்குழம்பு தானே எல்லாருக்குமே செய்ய தெரியுமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஒரு முறை இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையுமே அரைச்சி விட்டு காரக்குழம்பு செய்து பாருங்க. உங்க வீட்டுல திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு நம்ம ஒரு மசாலா ஒன்று வறுத்து அரைக்கணும். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் கொஞ்சம் நல்லா சிவந்து வரணும். அது வரைக்கும் இது நம்ம வறுத்துக்கணும். இல்லைனா குழம்பு கசக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வந்த பிறகு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 2 சின்ன துண்டு பட்டை, 6 காஷ்மீரி மிளகாய் சேர்க்கிறேன். இது நல்ல ஒரு நிறம் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான். காரம்லாம் அதிகமாக இருக்காது. சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்குங்க. அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு. உளுந்தப்பருப்பு போட்டால் கொஞ்சம் குழகுழப்பு தன்மை கொடுக்குமா அப்படின்னு கேட்கலாம். அப்படிலாம் எதுவுமே ஆகாது. ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சேர்த்துட்டு அதையும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்குங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துங்க. நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வறுத்துக்குங்க. கூடவே 1/4 கப் தேங்காய், அதாவது ஒரு 4-5 பல்லு தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அதே சமயத்தில் கருக விட்டுறக்கூடாது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்குங்க. 20 போல் சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே 5 பல்லு பூண்டு அதையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல விழுது, அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணீரை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய புளி சேர்த்துறாதீங்க, குறைவான அளவுகளே சேர்த்துங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஓரங்களில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு ஓரங்களில் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், சுவையான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி இந்த மாதிரி செய்யும்போது வேறு லெவலாக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் மறுநாளும் வச்சுருந்து சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சத்து நிறைந்த சுவையான முருங்கைக்கீரை கூட்டு. இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 1/4 கப் பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ மறுபடியும் அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 இன்ச்சு தண்ணி மேலே நிற்கிற அளவுக்கு சேர்த்துக்குங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நான் இன்னைக்கு 3 கைப்பிடி அளவுக்கு, என்னுடைய கையால் நிறக்க 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியை வடிகட்டிங்க. அடுத்ததாக கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாவை உடைச்சி விட்டு சேர்த்துங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய்,
எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு. இது எல்லாமே நல்லா வெடிச்ச பிறகு 2 வரமிளகாய் உடைச்சு விட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பொடிசா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு, வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருந்தால முருங்கைக்கீரை, அதை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு அந்த முருங்கைக்கீரை நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பருப்பை ஒரு முறை கடைஞ்சி விட்டுட்டு, கரண்டியாலே கடைஞ்சி விட்டுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இதில் நம்ம அந்த தேங்காய் பருப்பு இதெல்லாம் சேர்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக மாறி வர ஆரம்பிக்கும். அதனால தண்ணியோட பதம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நல்ல சுவையான மணக்க மணக்க முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல சூடான சாதத்தை மேலே கொஞ்சமாக நெய் விட்டு இதையும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்புக்கு அதிகப்படியான சத்துக்களும் கூட. சுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடக்கூடிய தக்காளி மசியல் நல்ல மணக்க மணக்க சுவையா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, இது சரியா ஒரு 70 கிராம் அளவுக்கு இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு அந்த தண்ணியை கீழே விட்டுருங்க. மறுபடியும் அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கூடவே ஒரு 3லேருந்து ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 3 பச்சை மிளகாவை கீறிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுட்டு 5 தக்காளி பழம் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி பழம் வதங்கி வரட்டும். தக்காளி ஈஸியாக வதங்கி வர்றதுக்காக மூடி வச்சிருங்க. அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நல்லா அந்த தக்காளி பழத்தை மசிச்சு விட்டுங்க. கரண்டியை பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து கொடுத்துக்குங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க துவரம்பருப்பை கரண்டியை பயன்படுத்தி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ கூட ஒரு 2 பெருங்காயம், அதாவது சின்ன கட்டி பெருங்காயம் 2 பெருங்காயம் மட்டும் சேர்க்குறேன். உங்ககிட்ட பெருங்காய பொடி இருந்ததுன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நல்ல மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான், தக்காளி மசியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கலை, வெறும் தக்காளி மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கோம், பருப்பு பயன்படுத்தியிருக்கோம். இது சாம்பார் தானே அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. தக்காளி நிறைய பயன்படுத்தியிருக்கோம், புளியும் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லைனா இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிடலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு மண்சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க. அடுத்ததாக ஒரு 6-7 பல்லு பூண்டு, இந்த சைஸில் இஞ்சி 3 துண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் தேங்காய் துருவல். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிங்க. இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, இது கலருக்காக தான், காரம் இருக்காது.
உங்களுக்கு காரம் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துங்க, சரியா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கிட்டத்தட்ட அதனுடைய பச்சை ஸ்மெல் வந்து போயிருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த பதத்துக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம், இந்த பதத்துக்கு திக்கா கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்குங்க. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் ஒரு 8 போல கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காய், அந்த குண்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காவை பயன்படுத்திக்கங்க. இப்போ அந்த கத்திரிக்காயில இருக்கக்கூடிய காம்பை சிசரை பயன்படுத்தி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பின்பக்கம் வந்து ஒரு சின்ன பிளஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு உள்ள வந்து பூச்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. எல்லா கத்திரிக்காவும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தண்ணியில சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம மசாலா அரைச்சு வச்சோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு அது உள்ள ஸ்டஃபிங் மாதிரி லைட்டா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஒரு மண் சட்டியில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கலந்து விடாம அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் லைட்டா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அந்த கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நல்லா வெந்திருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல. அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம அழகா வதக்கி விட்டுக்கணும். இப்ப பாருங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை இப்ப நம்ம அப்படியே ஒரு வாரம் வச்சிடலாம். அடுத்ததா ஒரு மண்சட்டி ஒன்று எடுத்துக்கங்க. மண்சட்டியில செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கூடவே 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 போல வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 15 சின்ன வெங்காயத்தை முழுசா சேர்த்துக்கிறேன். இப்ப வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த விழுதியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்ப அந்த மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். வடிகட்டி வச்சிருக்க அந்த புளி கரைசலையும் சேர்த்துட்டு இப்ப இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு முறை கலந்துட்டு இதை இப்ப நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்ப 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா அப்படியே சேர்த்துடலாம். அந்த கத்திரிக்காய் மேல அந்த மசாலா படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதை மூடி வைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும். ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டா சிம்ல வச்சிருங்க. அழகா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க அழகா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சில பேர் இதுல வெல்லம் சேர்ப்பாங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு சேர்க்கல. இதுவே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மணக்க மணக்க சுவையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து சாதத்தோட பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். சைட் டிஷ்ஷா வேற எதுவுமே தேவையில்ல, வெறும் அப்பளம் இல்லைன்னா வத்தல் இருந்தா போதும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காயை நம்ம நல்லா வதக்கி விடணும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்குச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப கம்ப்ளீட்டாகவும் வதங்கிடக்கூடாது. லைட்டாக அந்த ஈர சலசலப்பு எல்லாமே கொஞ்சம் அடங்குனதுக்கு அப்புறமா இந்த பதத்துக்கு வந்த பிறகு இது எண்ணெயை நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயிலே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா வெந்தயம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 15 போல சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததான் ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை 2 வெட்டி வச்சிருக்கேன். அந்த குழம்புல அங்கங்க முழுசா இருக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததான் ஒரு 10 போல பூண்டு வந்து 2 வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் நீல வாக்குல. கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள். இப்போ எல்லாத்தையும் அதுல வந்து சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துடலாம். தக்காளி பழத்தை எப்பவுமே நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த திக் கன்சிஸ்டன்சியாகவும் கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல சுவையாகவும் இருக்கும் குழம்பு. இப்போ அந்த தக்காளியினுடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு அந்த எண்ணெய் வந்து ஓரங்களில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அப்பதான் அந்த குழம்பினுடைய சுவை வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். இப்ப இதுல நம்ம எண்ணெயில வதக்கி வச்சிருக்க அந்த வெண்டைக்காயையும் சேர்த்துட்டு கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிருவோம். அப்பதான் அந்த வெண்டைக்காயில அந்த மசாலா எல்லாமே நல்லா உறிஞ்சும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இப்ப பாருங்க ஒரு 2லிருந்து ஒரு 3 நிமிஷம் போல எடுத்துக்கிச்சு. இப்ப இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் இருக்கட்டும். இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் போல எடுத்துக்கிச்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்ப ஒரு பெரிய கோலி குண்டு சைஸ்ல புளிய வந்து ஊற வச்சு கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப மறுபடியும் இது வந்து நல்லா கொதிச்சு அந்த ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கடைசியா கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்குங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனா சேர்த்தீங்கன்னா அந்த புளி சுவையோட அந்த இனிப்பு சுவை சேரும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க ஓரங்கள்ல நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து 2 நாளைக்கு அப்படியே வச்சிருந்து சாப்பிடலாம். நீங்க தேவைப்பட்ட கொஞ்சமா பெருங்காய பொடியும் இதுல சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை வந்து சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரா அட்டகாசமா இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்கலன்னு சொல்றவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணீங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.